லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 8ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 13 verse 12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாக வந்துவிட்டது. ஆகையால் நம்ம என்ன செய்யணுமா? அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் என்ன செய்யணும்? தள்ளிவிட்டு அதை ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. இருள், இரவு. இப்போ நம்ம அப்படி விண்டோவில் பார்த்தோம்னா அப்படி இருட்டாக இருக்குதுல்ல, ஏன்னா அங்கே வெளிச்சம் இல்லை, அதனால் இருட்டாக காணப்படுகிறது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் சூரியன் வந்த உடனே அப்படியே இந்த இருள் எல்லாம் விலகி நல்ல வெளிச்சம், அப்படியே பிரைட்டாக வெளிச்சம் வருகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இருள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது? இருளில் என்ன இருக்கும்? இருளில் அநேக காரியங்கள் மறைக்கப்படுகிறது, நமக்கு எதுவுமே தெரிவதில்லை. இப்போ இருளாக ஒரு ரூமில் இருள் இருக்குது, ரொம்ப டார்க்காக ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன ஃபர்னிச்சர் இருக்குது, எங்கே எது இருக்குது, எதுவுமே நமக்கு கண்ணில் தெரியறதில்லை. அப்படி தானே பிரியமானவர்களே? அதனால தான் இருளை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் அது பாவம் இல்லை, அந்த மாதிரி காரியங்களை இருளோடு கனெக்ட் பண்ணி சொல்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இருள் அந்த பாவத்தை மறைக்கிறது. ஆனால் வெளிச்சம் என்ன செய்யுது? நம்ம லைட்டை போட்ட உடனே எங்கெங்கே என்னென்ன இருக்குது, ஓ இங்கே சேர் இருக்குது, இங்கே சோஃபா இருக்குது, இங்கே இது இருக்குது, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அது எக்ஸ்போஸ் பண்ணுது, பாவத்தை வெளியில் கொண்டு எக்ஸ்போஸ் பண்ணப்படுகிறது வெளிச்சம். அதனால தான் நிறைய பேர் வெளிச்சத்தை லைக் பண்ணுறதே கிடையாது, இருளை லைக் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பாவத்தில் வாழுகிறார்கள், பாவத்தை அவர்கள் விரும்புகிறார்கள், பாவம் செய்கிறதுல உற்சாகமாக இருக்கிறார்கள். ஆனால் வெளிச்சம் வந்த உடனே அந்த பாவத்தை அது என்ன பண்ணிடுது? வெளிப்படுத்தி விடுகிறது. அதனால தான் மறைமுகமாய் செய்கிற காரியங்கள், மறைந்து ஒளித்து யாருக்கும் தெரியாமல் இல்லை, அது பாவத்தை குறிக்கிறது. அதான் அந்தகாரத்தின் கிரியை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாக வந்துருச்சு, ரட்சிப்பு நமக்கு சமீபமாக வந்துவிட்டது. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களா இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிறோம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. ஆமென். நித்திரையை விட்டு எழும்புகிற காலம் தூங்கிக்கிட்டு இருக்கிற காலம் அல்ல. இப்போ நைட்டில் நம்ம தூங்குகிறோம், வெளிச்சம் வந்த உடனே என்ன செய்கிறோம்? விழிப்பு வந்துடுது, அப்படி தானே? அப்போது நித்திரையை விட்டு எழும்புகிற காலம் இந்த காலம். ஆமேன். காலத்தை அறிந்தவர்களாய் நம்ம விசுவாசியாக இருந்தபோது ரட்சிப்பு நமக்கு இருந்ததை விட இப்போ நமக்கு ரட்சிப்பு எப்படி இருக்குது? ரொம்ப சமீபமாக காணப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டோம், வெறியும், வேசித்தனமோ, காம விகாரமோ, வாக்குவாதமும், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஆமேன். இருளின் கிரியைகள் எதெல்லாம் அழகாக ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், லிஸ்ட்டு கொடுத்துருக்கார். களியாட்டு, வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை, இதெல்லாம் அந்தகாரத்தின் இருளின் கிரியைகள். இதன்படி நம்ம நடக்கக்கூடாது, இதை நம்ம தள்ளிவிட வேண்டும். அது தானாக போகும் அப்படிலாம் கிடையாது, எந்த பாவமும் தானாக போகாது பிரியமானவர்களே. அதை நம்ம தள்ளிவிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தள்ளணும்னா அங்கே கொஞ்சம் ஃபோர்ஸு, நம்ம ஒரு காரியத்தை தள்ளுறதுன்னா நம்ம ஃபோர்ஸபிளாக சில காரியத்தை செய்ய வேண்டியது இருக்குது. புஷ் புல் இல்லை, நம்ம ஒரு என்ட்ரு பண்ணும்போது சில இடத்துல புல் பண்ணி என்ட்ரு பண்ணணும், அதை இழுக்கணும். சில இடத்துல நம்ம தள்ளணும் இல்லையா?
ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தள்ளுன்னு சொல்கிறார். இந்த பாவம்லாம் நம்ம இருதயத்தில், நம்முடைய சரீரத்தில், நம்முடைய ஜென்ம சுபாவத்தில் ஒட்டி கொண்டு இருக்குது. இப்படி தான் நம்ம முந்திலாம் வாழ்ந்தோம் இல்லை? சினிமா இதுன்னு இச்சையான காரியங்கள் அது இதுன்னு பார்த்து வாழ்ந்தவர்கள். இப்போ அதெல்லாத்தையும் நம்ம தள்ளிவிட வேண்டும். அது அப்படியே நம்மளை ஒட்டிக்கொள்ள பார்க்கிறது. அதை தள்ளிவிடு. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தகாரத்தின் கிரியைகளை நம்ம தள்ளிவிட வேண்டும். ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். ஒளியின் ஆயுதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், இதெல்லாம் ஆயுதம். அதனால தான் நம்ம துதிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுகிறோம். காலையில் எதுக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றோம்? எதுக்கு சபைக்கு போகிறோம்? அது ஆயுதமாய் காணப்படுகிறது. அப்போ ஆண்டவருக்குள்ளே நம்ம ஆயுதமாக அதை அணிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அதனால தான் நம்மளுக்கு வெற்றி உண்டாகும். அந்தகாரத்தின் கிரியைகளெல்லாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள கடவோம். இங்கிலீஷில் ஒரு பைபிள் வெர்ஷனில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு அப்படின்றதுக்கு அழகாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னென்னா, அழுக்கு துணியெல்லாம் கலற்றுகிறது போல். இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வரோம், ரொம்ப டர்ட்டி ஆகிடுச்சு. காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்துட்டு வரீங்க. வந்த உடனே அப்படி நம்மளுக்கு எப்படி இருக்குது? நல்லா ஸ்வெட்டு இல்லைனா ரொம்ப டர்ட்டி ஆன உடனே அந்த துணியை கலத்தி புது துணி போடுறோம். அப்படி தானே? ஒரு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறோம், ஒரு ஷவர் எடுக்கிறோம், ஒரு நல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோன்னா அப்படியே நல்ல அப்படியே நம்மளுக்கு ஒரு நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. அந்த மாதிரி அந்தகாரத்தின் கிரியைகளை நம்ம கலற்றி போடுகிறது மாதிரி தள்ளிவிட வேண்டும். ஆமேன். ஒளியின் ஆயுதமான நீதியின் வாழ்க்கை அனுபவத்தில் நம்ம நடக்க வேண்டும். பழைய காரியத்தெல்லாம் ஒளித்திரணும். சினிமா பாட்டை கேட்குறது, சினிமாக்களை பார்க்கறது, சீரியலை பார்க்கறது, அதை நோண்டுறது, இதை நோண்டுறது, அவங்கள பற்றி பேசுறது, இவங்களை பற்றி பேசுறது, பொறாமையை வச்சிட்ருக்கிறது, பலவிதமான கசப்புகளை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறது, எல்லாத்தையும் தள்ளிவிட வேண்டும். ஆமேன். எல்லாத்தையும் அகற்றிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஏனால் பகல் சமீபமாக வந்துவிட்டது. ரட்சிப்பு மிக மிக சமீபமாக இயேசு கிறிஸ்து வாசற்படியிலே வந்து விட்டார். காலம் சமீபமாக இருக்கிறது. ஆமேன். இன்னும் காலம் செல்லாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாவத்தை விட்டு நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் கடந்து வர ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 13:12 இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?